நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாள் 20வது வாரம். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை தட்டி 20 வாரமா? 20 தான் நினைக்கிறேன். 21 சரி, நான் என்னோட கால்குலேஷன் 20வது வாரம். ஆமேன். சரி, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவர் இத்தனை வாரங்களாய் கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேச ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆமேன். உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் மகிமையும் மகத்துவத்தையும் கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லப்போனால் 6 மாதம் முடிஞ்சது, 7வது மாதம். 6 மாதமாக ஆண்டவர் நம்ம வார்த்தையிலேயே நம்மளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வார்த்தையில், பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை வார்த்தையில் வளர்க்குறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்க்குறது போல், ஆமேன், சின்ன குழந்தைங்களுக்கு பால் ஊட்டி வளர்க்குறது போல் ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஒவ்வொரு வார்த்தையை கொடுத்து என்ன செய்கிறாரு? வளர்த்தெடுக்கிறார். ஆமேன். கிறிஸ்துவுக்குள் வளருகிறோம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்க, நான் இயேசுவுக்குள் வளருகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வளர்ச்சி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஆமேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? வளரணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, வளரணும். சரி, அதனால தான் ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் நமக்கு இந்த வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமேன். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் ஆண்டவர் நம்மளோடு கூட இடைப்பட விரும்புகிறார். ஆமேன். இன்னைக்கு என்ன டாபிக்னா, இன்னைக்கு என்ன தலைப்புனா, வார்த்தையும் வரலாறும். ஆமேன். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, வார்த்தையும் வரலாறும். வரலாறுனாலே நிறைய பேருக்கு கோளாறு. அதனால் வரலாறே எனக்கு பிடிக்காதே அப்படின்னு நீங்கள் இருக்கலாம். வேர்ட் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ எனக்கு ஹிஸ்ட்ரியே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் இருக்கிற ஆட்களாக இருந்தீங்கன்னா, பைபிள் இஸ் ஃபுல் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஆமேன்னு சொல்லலாமா? இது படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஆமேன். நிறைய சரித்திரங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்குது. சரித்திர புஸ்தகங்கள் அடங்கின புத்தகம் தான் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. என்னெல்லாம் சரித்திரம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரிஞ்சது யோபுவின் சரித்திரம், எஸ்தர் சரித்திரம், ரூத்து சரித்திரம், எல்லாம் சரித்திரம். ஆமேன்னு சொல்லலாமா? இப்படி சரித்திர புஸ்தகங்கள்லாம் அடங்கி இருக்கிற புத்தகம் தான் பரிசுத்த வேதாகமம். ஆமேன். ஹல்லேலூயா. ஹிஸ்டாரிக்கல் புக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹிஸ்ட்ரியில் விடுபட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம புத்தகத்தில், வேதாகமத்தில் ஆண்டவர் குறிப்பிட வைத்திருக்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? இது ஒரு நபரால் எழுதப்பட்ட புஸ்தகம் இல்லை. ஏற்கனவே நமக்கு தெரியும், அநேகரால் எழுதப்பட்ட புஸ்தகம். 40க்கும் மேலான தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள் எழுதியிருக்கிறாங்க. 66 புஸ்தகம் கொண்டது. ஆமேன். வரலாறுன்னு பார்த்தா, நம்ம உலகத்தில் வரலாறுலாம் எப்படி எழுதி வச்சுருக்காங்கன்னா, கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, நடுவில் கொஞ்சம் வருஷங்கள் என்ன நடந்ததுன்னே எழுதியிருக்க மாட்டாங்க. திருப்பியும் ஆரம்பிச்சிருப்பாங்க, கொஞ்சம் எழுதியிருப்பாங்க, அப்புறம் பாதி விட்டுருப்பாங்க. இப்போ நடுவில் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டாங்க. பார்த்தீங்களா? அதெல்லாம் இருக்கும். ஆனால் வேதாகமத்தில் முதல் மனிதன் ஆதாம். ஆமேன்னு சொல்லலாமா? முதல் மனிதன் ஆதாம் தொடங்கி அவன் பிள்ளைங்க பேர், அவனோட பிள்ளைங்க பேர், அவங்களோட பிள்ளைங்க பேருன்னு ஜீனியாலஜி பார்த்தீங்கன்னா, அங்கங்கே ஜீனியாலஜி கொடுத்துருக்கிற ஒரே புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் மாத்திரம்தான். இவன் இவனை பெற்றான், இவனை பெற்றான், இவனுக்கு தகப்பன் இவன், இப்படி வம்சமாக ஜெனரேஷனாக தலைமுறையாக பேர் எழுதப்பட்டு, ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்படி இருக்கிற புஸ்தகம் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு மனுஷன் நல்லா படித்த ஒரு மனுஷன் புதிய ஏற்பாடு மட்டும் கிடச்சிதான். அவன் கையில் யாரை கொடுத்தாங்க. முதல் பக்கத்தை எடுத்து படித்தாராம். மத்தேயுல அவ்வளோ ஆபிரகாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எழுதியிருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஜெனரேஷனாக அதை பார்த்து அந்த மனுஷன் ரசிக்கப்பட்டாராம். ஏன்னா இவ்வளோ ஜெனரேஷனில் ஒரு புத்தகத்தை துல்லியமாக கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் இப்போ தான் மொபைல் ஃபோன், அப்போல்லாம் வெறும் லேண்ட்லைன் ஃபோன் தான். அப்படி எடுத்து இப்படி காதில் வச்சு ரிசீவர் இருக்கும், அதை காதில் வைக்கணும், டயல் பண்ணணும். அந்த ஃபோன் பக்கத்துலேயே ஒரு டெலஃபோன் டைரக்டரின்னு கொடுத்துருப்பான்.
அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி இவ்வளோ பெரிய குண்டு என்சைக்ளோபீடியா மாதிரி ஒரு புக்கு இருக்கும், இவ்வளோ பெரிய குண்டு புக்கு. அதில் எல்லார் பேர், அவங்க நம்பர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அவ்வளோ பெரிய புக். யார் வீட்டிலலாம் ஃபோன் இருக்கும், யார் அவங்க பேரில் ஃபோன் இருக்கும், அது ஃபுல்லாகவே ஒரு புத்தகமாக நம்ம வீட்டுங்களில் எந்த வீட்டிலலாம் ஃபோன் கனெக்ஷன் இருக்கோ அங்கே இருக்கும். யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, எங்கள் காலத்தில் அப்படி அந்த புக்கை பார்த்தா அப்படி ஒரே ஃபோன் நம்பர் பேராக எழுதியிருக்கோம். அவர் சொல்கிறாரு, டெலிஃபோன் டைரக்டரி மாதிரி வேதாகமத்தில் அவ்வளோ பேர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு, அதை பார்த்து நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி சாட்சி சொன்னார். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லலாமா? அப்போ வேதாகமம் ரொம்ப 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 சரியான புஸ்தகம் என்பதற்கு இது முதல் ஆதாரம். ஹல்லேலூயா. அந்த ஜீனியாலஜி, அந்த எல்லாரும் குறித்தும் பேர், ஒவ்வொருத்தருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆதாம்லேருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஜீனியாலஜி கரெக்டாக. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆதாம் டு ஜீசஸ் கிரைஸ்ட் இட்ஸ் நாட் ஈஸி. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் இடையில கேப்பு, ஆனால் பேர்கள் கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ நியாயாதிபதிகளுக்கும் ராஜாக்கள் புத்துக்கும் கொஞ்சம் கேப்பு, ஆனாலும் பேர்கள் கரெக்டாக எழுதப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எதுவுமே மாறல, எதுவுமே மிஸ் ஆகலை, எல்லாம் சரித்திரத்தில் வருது. அதுதான் இது சரித்திர புஸ்தகம் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸ்க்கு அப்புறம் ஏங்க ஜீனியாலஜி நின்று போச்சு? அவர் தான் இரண்டாம் ஆதாம். ஆமேன். எந்த ஆதாமனால இயேசு வர வேண்டியதாக இருந்ததோ, என்னைக்கு ஆதாம் வந்த உடனே, அவன் பாவத்தில் விழுந்த உடனே ஆண்டவர் இயேசு இங்கே வரணுன்றது முடிவாச்சோ, இயேசு கிறிஸ்து வரைக்கும் அந்த ஜீனியாலஜி. இதுக்கப்புறம் ஜீனியாலஜி இல்லையா, ஆனால் ஹிஸ்டரி எழுதப்பட்டிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? புதிய ஏற்பாட்டில் ஏசு கிறிஸ்துவின் வரலாறோட முடியுது, ஆனால் சபை வரலாறு தொடங்கிருச்சு. ஏசு கிறிஸ்துவின் வரலாறு முடிவு இல்லை, அது தொடக்கம். என்னன்னா சபையின் தொடக்கம். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு புஸ்தகத்திலும் நீங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்ன முடியும்? சத்தமாக சொல்லுங்களேன். போன புதன்கிழமை வார்த்தையே ஆமேன் தான். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது முடிகிற எல்லா வேர்டும் எதில் முடியுது? புதிய ஏற்பாடில். ஆமேன். எக்ஸப்ட் ஒன் புக். என்னது? அப்போஸ்தலர் நடபடிகள். ஏன்? நீங்களும் நானும் தொடர்ந்து சரித்திரத்தை எழுதணும்னு தான். வி ஆர் த ஹிஸ்டரி மேக்கர்ஸாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார் என்பது தான் உண்மை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் சரித்திர நாயகனாய் வந்தார், உலகத்தை ரெண்டா பிரிச்சாரு. கிமு கிபி சரித்திர புருஷன்ற டைட்டிலுக்கு ஒரே சொந்தம் யாருன்னா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. எத்தனையோ பேரை சரித்திர புருஷன் சரித்திர நாயகன்றாங்க, ஆனால் இயேசு கிறிஸ்து தான் சரித்திரத்தை இரண்டாக பிரிந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு முன், பைபிளை ரெண்டா பிரிச்சது இயேசு கிறிஸ்துனால தான். புதிய ஏற்பாடு, ஆமேன்னு சொல்லலாமா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய மனிதன், புதிய சிருஷ்டி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன். நம்ம கையில் இருக்கிற வேதாகமம் சரித்திர புஸ்தகம் ஏதோ யாரோ கப்சா விட்டு எழுதின கதை இல்லை. நம்ம ஊர் வழக்கத்தின்படி இது கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தூண்டி எழுதப்பட்ட வார்த்தைகள், தேவன் பேசின வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய காரியம் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம், ஆனாலும் சில வார்த்தைகளை பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஃபேமஸ் ராஜா இருந்தார், அவர் பேர் நெபுகாத் நேச்சார். அந்த நெபுகாத் நேச்சார் ராஜா கொஞ்ச நாளில் என்ன ஆனார்னே தெரியாது. சரித்திரத்தில், பாபிலோன் தேசத்தின் சரித்திரத்தில், இப்போதைக்கு இருக்கிற ஈரான் அப்படின்னு சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் அந்த நெபுகாத் நேச்சாருக்கு என்ன ஆச்சுனே தெரியல. அவ்வளோ வல்லரசாக இருந்தது பாபிலோன் தான் அந்த காலத்தில். கொஞ்ச நாள் என்ன ஆச்சுனே தெரியல. அப்புறம் சரித்திரத்தில், உலகத்தில் இருக்கிற சரித்திரத்தில் அது பொறிக்கப்படலை. ஆனால் நம்ம கரங்களில் இருக்கிற வேதாகமும் தெளிவாக சொல்லுது, நெபுகாத் நேச்சாருக்கு என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லுகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து வாசிப்போமா? 29வது வசனம், 4:29 வாசிங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது
இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, இந்த வார்த்தை ராஜா வாயில இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, வானத்திலிருந்து ஒரு சத்தம், ராஜாவாகிய நேபுகாத் நேச்சரே, ராஜாவாகிய ரெபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. இதுக்கு மேல நீ ராஜாவா இருக்க மாட்ட. மனுஷனின்று தள்ளப்படுவாய். மனுஷ ஜாதியில இருந்தே நீ தள்ளப்பட போற. வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய். நீ இனிமே அனிமல் மாதிரி மாறிடுவ, மிருகம் மாதிரி மாறிடுவ. மாடுகளை போல் புல்லை மேய்வாய். மாட போல மாற போற, புல்லு தின்ன போற. இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து. எப்போதுமே நல்லா கவனிங்க, யாரு ராஜா வந்தாலும், எந்த தேசத்துல ராஜா வந்தாலும், எந்த நாடு வல்லரசா இருந்தாலும் ஆளுகை செய்கிறவர் நம்ம தேவனாகிய கர்த்தர் தான். அவர் ஏதோ இஸ்ரவேலுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, சர்வ உலகத்துக்கும் தேவனா இருக்கிறார் என்ற வெளிச்சம் அநேக கிறிஸ்தவர்களுக்கே இல்லை. அதான் பரிதாபம். அல்லேலூயா. நீங்க படிச்சிருக்கீங்கன்னா, விவரம் தெரிஞ்சதுன்னா, வேதம் எவ்வளோ முக்கியமானது, எவ்வளோ உன்னதமானது, உண்மையானதுன்றது புரிஞ்சுக்குவீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இல்லைங்க நாங்கள் படிக்கலைங்க, அப்போ கூட ஆண்டவர் உங்களுக்கு புத்தியை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன். படித்தவங்களுக்கு இது ஒரு பெரிய சவால், எதுவுமே சொல்ல முடியாது. ஆமேன். மற்றதெல்லாம் ஒரு மனுஷன் எழுதின கற்பனை காவியம், கதைகள். ஆனால் வேதம் அப்படி இல்லை. எல்லா தேசத்தையும் தேவன் தான் ஆளுகை செய்கிறார். ஆனால் இந்த நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு பெருமை வந்துருச்சு. நான் கட்டின பாபிலோன், நான் கட்டின வீடு, நான் கட்டின அரண்மனை, நான் கட்டின அது இது, இந்த ஒரு காரியம் இருக்கவே கூடாது. ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை, கூப்பிட்டுருந்தாங்க, போனா மனைவி சொல்கிறாங்க, எல்லாம் நான் வாங்கினது இந்த வீட்டில் இருக்க பொருள், ஃப்ரிட்ஜிலேருந்து வாஷிங் மிஷின்லேருந்து இருக்கிற அவ்வளோ பொருளும் ஏன் சம்பாத்தியம். வீட்டுக்கார்ட்ட சண்டை, அவர் இன்னும் எகிர்றாரு. நினச்சேன், இன்னும் நான் வாங்கினது அதை 10 வருஷம் உழைக்குமா? 16வது வருஷத்தை பல்ல காமிச்சிடும், எவ்வளோ காசு போட்டு வாங்கினாலும். நான் வாங்கினது, நான் கட்டின வீடு, என்னோட சம்பாத்தியம் 100 நாள் சொல்லாதீங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? கணவன் மனைவிக்குள்ளே இருக்க பிரச்சனையே இதுதான். இது என்னோடது, எங்கள் அப்பா கொடுத்ததுன்னு சொல்லி சண்டை, எங்கள் அம்மா வாங்கி கொடுத்ததுன்னு சண்டை. இதெல்லாம் வேண்டாம், பொருள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்துருக்கிறார்ன்ற உணர்வும் வேணும், வாயில் அறிக்கையும் வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கிருபையாக கொடுத்தது, இந்த படிப்பு ஆண்டவர் எனக்கு கிருபையாக கொடுத்தது, இந்த உத்தியோகம் எனக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்தது சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யாரையா கூப்பிட்டு வந்து வீட்டு டூரை காட்டிக்கிட்டு இருக்காதிங்க. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ காஸ்ட்லி, இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ சூப்பர், இதெல்லாம் இது அங்கேருந்து வாங்கினது, இது இந்த ஊர்லேருந்து இறக்குமதிலாம் சொல்லாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே. இப்போ ரொம்ப ஃபேமஸில் டூர், கிச்சன் டூரு, அப்புறம் என்ன ஹவுஸ் டூரு, பாத்ரூம் டூரு கூட, எல்லா டூருமே. இப்போது யூடியூப்பை திறந்தா அப்படி டூரு. சரி. ஆனால் ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்தணுமே தவிர பொருட்களை பெருமை பாராட்ட கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ இவன் ரொம்ப மேன்மைப்படுத்தி பெருமை பாராட்டினால அந்த நிமிஷமே ஆண்டவர் அவனை அடித்தார். தொடர்ந்து வாசிப்போம். தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. 7 காலங்கள்னா என்ன? 7 வருஷமா இருக்கலாம், இல்லை 7 ஏதாவது ஒரு அந்த காலத்தில் உள்ள ஒரு கால குறிப்பு. அது ஆராய்ச்சியாளர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் சில வருடங்கள் அது மட்டும் உண்மை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ 7 காலங்கள் கடந்து, இல்லை சீசன்ஸ், நம்ம காலங்கள்னு போட்டிருக்காங்க, அதுக்காக சீசன்ஸ்னு எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் வருடங்களாய் அவன் இல்லை. அப்புறம் தொடர்ந்து அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரினின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும், இறகு போலவும், அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போலவும், மிருகமும் பறமையும் சேர்ந்து ஒரு வித்தியாசமா மாறிட்டான். காட்டு மனுஷனா கூட, அதை விட
இப்போ காட்டு மனுஷங்க காட்டுவாசிங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க, அதை விட மோசமாக நகம் வளர்ந்துருச்சான், அப்புறம் ரெக்கை முளைச்சிருச்சான், வெளியிலையும் பனிலையும் வெயிலையும் வெளியில் என்ன சொல்கிறது வெளி மிருகங்கள் இருக்க அலையிற மாதிரி இவனும் போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். பெருமை வந்தது எருமை மாதிரி மாறிட்டான். ஆமாவா இல்லையா? பெருமை உங்களை என்னையா மாற்றிரும், எருமையாக மாற்றிரும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஆமேன். எளிமையாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இது வந்து சரித்திரத்தில் இல்லை, ஆனால் இது கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு வேத புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 37ஆம் வசனம் வாசிங்க. கடைசி என்ன நடந்தது? ஆகையால் நேபுகாத்நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை த கிரேட் கிங் நேபுகாத்நேச்சார் கண்டு கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ திரும்பமாய் ஆண்டவர் அவன் ஸ்தானத்தில் வைக்கிறார். அந்த அதிகாரம் படித்து பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவரை நோக்கி பார்ப்பான். அந்த காலங்கள் முடிஞ்சோடனே கர்த்தர் கிருபையாய் அவன் மேலே இறங்கி அவனோட அந்த இதெல்லாம் மாற்றி திரும்பி மனுஷனாக மாறி அவன் அரசாட்சி செய்கிறதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய், கிருபை நிறைந்தவராய், மன்னிக்கிறவராய், உங்களுடைய காரியங்கள் மாற்றுகிறவராய் அவர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் நிச்சயம் மாற்றுவார், பயப்படாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ இந்த சரித்திரம் வேற எங்கேயுமே கிடையாது, வேதாகமம் கரெக்டாக அதை ஃபில் பண்ணுது. ஆமேன்னு சொல்லலாமா? 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வித்தியாசமான காரியங்கள் தான், ஆனால் 3 காரியத்தை இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். நம்பர் 1 என்னன்னா வேதத்தில் உள்ள வரலாறு. வேகமாக எழுதிக்கோங்க, வேதத்தில் உள்ள வரலாறு. அடுத்தது என்னன்னா வரலாற்றில் வேதாகம புத்தகம். வரலாற்றில் வேதாகம புத்தகம். 3வது வேதம் வந்த வரலாறு. வேதம் வந்த வரலாறு. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். முதல்ல என்ன சொன்னேன்? வேதத்தில் உள்ள வரலாறு. ஓகே, ஹிஸ்ட்ரி அந்த பைபிளில் இருக்கிற நிறைய வரலாறு இருக்குது. அதில் வந்து ஒரு சூப்பரான ஒரு காரியத்தை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு அடுத்தடுத்த காரியத்துக்கு நம்ம போகிறோம். ஆமேன். எடுத்து பாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1-5. 1 ராஜாக்கள் 13 1-5. யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீட தண்டையில் நிற்கையில். யெரொபெயாம் யாரு? சாலமோனோட பையன் பேர் ரெகோபெயாம். இல்லை, யெரொபெயாமும் பிரிஞ்சுது. யெரொபெயாம் யாருக்கு ராஜாவானா? இஸ்ரவேலுக்கு. ரெகோபெயாம் யூதாவுக்கு ராஜாவானான். ஆமேன்னு சொல்லலாமா? பேர்லாம் கொஞ்சம் அப்படி ட்விஸ்டாக தான் இருக்கும், டங் ட்விஸ்டர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு கொள்ளலாம். படிச்சிங்கன்னா 2 முறை படிச்சிங்கன்னா ஈஸியாக புரிந்து கொள்ளலாம். ஆமேன்னு சொல்லலாமா? ரெகோபெயாம் தூபம் காட்டுற. இப்போ என்ன பிரச்சனைனா யூதா பிரிஞ்சிச்சு, இஸ்ரேல் பிரிஞ்சிச்சு. யூதாவுக்கு ராஜா வந்து சாமுவேலோட புள்ள வந்துட்டான், அவன் பேர் ரெகோபெயாம். இவங்களுக்கு ஆப்போசிட்டாக எழுமனவன் தான் யெரொபெயாம். இவன் என்ன பண்ணுறான்? எருசலேமை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவன் சொல்கிறான், அங்கே வந்து திரும்பி ஜனங்கள் எல்லாம் யூதாவுக்கு போயிட போகிறாங்க. ஏன்னா எருசலேம் அங்கே தான் இருக்குது. இஸ்ரவேல் தனியாக கூட்டிட்டான். எருசலேம் இல்லை, இஸ்ரவேல். ஆனால் எருசலேம் வந்து யூதாவில் இருக்குது. அங்கே ஜனங்க போய் கர்த்தருக்கு பலியிடணும், நாங்கள் வந்து ஆசரிக்கணும், கர்த்தர் எங்களை இல்லைன்னா அடிச்சிடுவாருன்னு பயந்துட்டு ஆண்டவரை தேடுறதுக்கு போயிடுவாங்க. அதனால் நம்ம ஒரு தூபம் கட்டி, நம்ம ஒரு பலிபீடம் கட்டி, நம்ம ஒரு ஆலயத்தை இங்கேயே செட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு 2 இடத்துல ஆலயத்தை கட்டிட்டான். ஆலயம் மாதிரி சாலமோன் கட்டின ஆலயம் மாதிரி கட்டல, சும்மா ஒரு அங்கே பலி செலுத்துறதுக்கான இடமா கட்டி வச்சிட்டான். கட்டி வச்சுட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தலை, அந்நிய தேவங்களுக்கு பலி செலுத்த ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனாக தீர்க்கதரிசி ஒருவனை அனுப்புகிறார். அவன் பேர் கூட கொடுக்கப்படல, ஆனால் செஞ்ச வேலை மனுஷன் பயங்கரமாக ஒரு சம்பவம் பண்ணியிருப்பார். வாசிப்போம் வேகமாக.
இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவிலிருந்து பெத்தேலுக்கு வந்து அந்த பலிபீடத்தை நோக்கி பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு குமாரன் பிறப்பான். யோசியா பாருங்க, இது ரொம்ப சூப்பரான வார்த்தை. பலிபீடமே பலிபீடமே இதோ தாவீதின் வம்சத்தில் யோசியா என்னும் பேருள்ள ஒரு மகன் பிறப்பான். அவன் உன்மேல் தூபம் காட்டுகிற மேடைகளின் ஆசாரியர்களை, மேடைகளில தூக்கம் காட்டிட்டு இருக்கல அந்த ஆசாரியர்களை உன்மேல் பலியிடுவான். அங்க மேடையிலே வச்சு பலியிடுவான். மனுஷரின் எலும்புகளும் உன்மேல் சுட்டரிக்கப்படும். அப்பனா நான் தீட்டாயிரும், பலிபீடம் தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை கூறி அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி இதோ இந்த பலிபீடம் வெடித்து, இப்பவே இந்த பலிபீடம் வெடிக்க போகுது, அதன் மேல் உள்ள சாம்பல் கொட்டுண்டு போ. நீ சாம்பல் பண்ணி வச்சிருக்க பத்தியா எல்லா மிருகங்களை வெட்டி அந்நிய தேவத்துக்கு அத சாம்பல் எல்லாம் கீழே கொட்ட போகுது. கர்த்தர் உரைத்ததற்கு இதுவே அடையாளம் என்றான். ஆமேன்னு சொல்லலாமா? என்ன தைரியம் பாருங்க. ராஜாக்கு முன்னாடி நின்று ராஜா நிற்கிறான் பலிபீடத்துக்கிட்ட. இவன் ஒரு ஊழியக்காரர் நிச்சயமாக ஒரு யூத், சாதாரண ஒரு குட்டி பையனாக தான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தெரில, எப்படி வேணால் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு பெரிய மனுஷனாகவும் இருந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் வயசில் சின்னவராக தான் இருந்திருப்பார். ஏன்னா அடுத்து இன்னொரு மூத்த ஊழியக்காரர் அவரை தவறான திசைக்கு நடத்திடுவார். போய் நீங்கள் படிக்கும் போது தெரியும். அப்போது இவர் ஆண்டவர் சொன்னார்னு வார்த்தையை சொல்கிறதுக்கு தைரியமாக ராஜாக்கு முன்னாடி நின்று, ராஜாவே பலிபீடமே பலிபீடமே இது கொட்ட போது எல்லாம் சொல்லிட்டாரு. ராஜா நிற்கிறான் பக்கத்தில். ராஜாவுக்கு அவமானமாயிடுச்சு. எனக்கு முன்னாடி இவன் இப்படி சொல்றானேன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான் பாருங்க, கையை நீட்டி படிங்க பார்க்கலாம். 5 வரைக்கும் படிங்க வேகமா. அன்றைய தினம் அவன் ஒரு அடையாளத்தையும் சொல்லி, அத முடிச்சாச்சேப்பா. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்திற்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று கையை பலிபீடத்திலிருந்து நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை, அந்த தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கவே முடியல, மடக்க முடியாதபடி மரத்து போய் அப்படியே நின்றுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? இது படிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு இத்தனை பேருக்கு. ஆமேன், ஹல்லேலூயா. இப்படி நடக்கக்கூடாதா ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எங்கள் காலங்களில் இப்படி பார்க்கக்கூடாதா அப்படின்னு தானே இருக்கு. அப்போது நீட்டுறான் கையை. ஆண்டவருடைய மனுஷனுக்கு விரோதமாய், தீர்க்கதரிசிக்கு விரோதமாய், ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட கை. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட கை. நிறைய பேருக்கு கை நிலுது, சில பேருக்கு வாய். ஹல்லேலூயா. கை நீண்டாலும் சரி, வாய் நீண்டாலும் சரி, ஆண்டவர் செய்கிறது இதுதான். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். ஒரு ஜபத்தில் ஒரு ஜபம் பண்ணிடுங்க. ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசுகிற ஒரு மனுஷியா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. யார் வேணா எப்படியா போட்டோம், ஆனால் நான் உத்தமமாக உமக்கு முன்பாக இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஜபத்தை தயவு செய்து போடுங்க. ஆமேன். தினமும் இந்த ஜபத்தை போடுங்க. கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லலாமா? இல்லைன்னா பிசாசு வேற விதையை போட்டுருவான், யார் மூலியமா ஒரு விதையை போட்டுருவான். அதுக்கு முன்னாடி நம்ம ஜபத்தை போட்டுருணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தி ஆமேன். ஹல்லேலூயா. தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாய் நீட்டப்பட்ட கை முடக்க முடியல, அப்படியே நின்றுச்சு. அடுத்த தேவனுடைய மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையால் குறித்திருந்த அடையாளத்தின்படியே பலிபீடம் வெடிச்சு சாம்பல் பலிபீடத்திலிருந்து கொட்டுண்டு போயிடுச்சு. பாருங்க, ஒரே நிமிஷத்துல பட்டுன்னு எல்லாம் நடக்குது சம்பவம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க, அவன் சொன்னது ஒன்றும் விடாம நடக்குது. ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருப்பார், நீ இப்போ பலிபீடம் வெடிக்கும் கொட்டுன்னு சொல்லு. ஏன்னா ஒரு நாள் ஒருத்தன் வருவான், அவன் பேர் யோசியா. நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? தாவீதை கர்த்தர் எப்படி தெரிந்து கொண்டாரோ ஆண்டவருக்கு தெரியும். மற்ற மனுஷனோட இருதயம் எல்லாம் கரப்டடு. அதனால தான் ஆண்டவர் உருவாகும் முன்னமே ஒரு வேற இருதயத்தை வச்சு படைச்சிடுறாரு. த மேன் ஆஃப்டர் ஹிஸ் ஓன் ஹார்ட் மாதிரி ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷியா எங்க படைக்கிறானா? தாயின் கருவிலே. ஏன்னா வளர்ந்தா கரப்டடு. ஹல்லேலூயா. முன்குறிக்கிறார். ஏன்னா முன்குறிக்கப்படலைன்னா ஈஸியாக கரப்ட் ஆகிடுவோம். ஆண்டவர் முன்குறித்து தாயின் கருவில் வச்சா
நிலைச்சு நிற்போம். எவ்வளோ போராட்டம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ இடுக்கன் வந்தாலும், எவ்வளோ தூரம் பிசாசு இழுத்துக்கிட்டு போனாலும், இச்சையை கொடுத்தாலும், மாம்சத்தை காட்டினாலும் நிலைச்சு நிற்க முடியும்னா அது தாயின் கருவுல உருவாகும் முன்னமே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவனால மட்டும்தான் முடியும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட மனுஷனால மட்டும் தான் நிலைச்சு நிற்க முடியும். ஆமேன். இப்போ சொன்னதெல்லாம் பட்டு 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 நடக்குது. ஆனால் ஆண்டவர் இதை சொல்லியிருக்க மாட்டார். உனக்கு விரோதமாக ராஜா கையை நீட்டுவான் நின்று போயிடும்னு சொல்லலை. சர்ப்ரைஸாக அன்னைக்கு அங்கே அவனுக்கு செய்திருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னது பலிபீடம் வெடிக்கும், சாம்பல் கொட்டும், யோசியா வருவான். ஆமேன்னு சொல்லலாமா? சத்தமாக சொல்லுங்க எல்லாம். பலிபீடம் வெடிக்கும், சாம்பல் கொட்டும், யோசியா வரப்போறான். நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ 15 ராஜா ப்ளஸ் 1 ஒரு ராணி 16 பேர் யோசியாவுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அத்தனை ராஜாக்கள் வந்துட்டாங்க. ஆனால் அத்தனை ராஜாக்களை தாண்டி யோசியா ராஜா பறக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? இஸ்ரவேலில் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு ஆண்டவர் ஒரு எசேக்கியேல் ராஜாவையும் ஒரு யோசியா ராஜாவையும் எழுப்புறாரு. இந்த யோசியா ராஜா இருந்த காலத்தில் சரியான ரிவைவல். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தான் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது சொல்லி முடிச்சிடறேன். ராஜா கை நீட்டுறாரா, அப்புறம் எல்லாம் கொட்டு தான். உடனே ராஜா அவனை கூப்பிட்டு எனக்கா ஜோம் பண்ணுப்பா அப்படின்னோன்னு அவன் ஜோம் பண்ணுறான், கை சரியாயிடுது. ஆமேன்னு சொல்லலாமா? இதுதான் நடந்த சம்பவம். ஆமேன். ஆனால் அவன் சொன்ன வார்த்தை பாருங்க, பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வரப்போகிற, பல ஜெனரேஷனுக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு ராஜாவை குறித்து முன் அறிவிக்கப்பட்டது. ஆமேன். அப்போ பாருங்க ஆண்டவர் எவ்வளோ பெரிய இம்பேக்டை யோசியா காலத்தில் கர்த்தர் செஞ்சிருப்பாருன்னு யோசிங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? யோசியா நாட்கள் எழுப்புதல். எத்தனை வயசுல யோசியா ராஜாவானாரு? 8 வயசு. சூப்பர். ஆமேன் சொல்லலாமா? 8 வயசு ராஜாவானாரு. ஆமேன். 8 வயசு பையன் யாராவது இருக்கீங்களா? இல்லையா? சூப்பர். 8 வயசு பண்ணி ராணி ஆயிடுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாசிப்போமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 34 1-3. 2 நாளாகமம் 34 1-3. செகண்ட் கிரானிக்கல்ஸ். யோசியா ராஜாவாகிற போது 8 வயதா இருந்து 8 வயதா இருந்து 31 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். 31 years அரசாண்டான். அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளில் அப்பதான் சொல்லப்பட்ட ப்ராஃபஸி நிறைவேறுது. ஆமேன்னு சொல்லலாமா? இதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா ராஜாக்களும் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பை செய்து, ஆண்டவருக்கு விரோதமாய் செய்து, விக்கிரகங்களை வச்சு, தோப்புகளை வச்சு, ஆண்டவருக்கு அருவருப்புக்கான காரியங்களை செய்து, இதே தான் படிக்க முடியும். ஆனால் யோசியா வந்த உடனே ஒன்று படிக்கிறோம், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான், தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே அவன் வலது புறமும் இடது புறமும் விலகாமல் நடந்தான். தட்டுவோமா? கரங்களை தட்டுவோமா? நீங்க இன்னைக்கு ஆண்டவரோடு கூட நடக்கிறீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தருக்குள்ள உறுதியா நிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு எவ்வளவு போராட்டம் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் உங்களை சிறப்படுத்தி வச்சிருக்கிறார்னா ஆண்டவர் முன்குறிச்சிட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ப்ரீ டிட்டர்மைன்ட், எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு. ஆமேன் சொல்லலாமா? முன்குறிச்சிட்டாரு. ஆமேன். ஆமென். அவன் அப்படியே நடக்கிறான். 3வது வசனம் வேகமா. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் தான் இன்னும் இளைவயதா இருக்கையில், இன்னும் எங்க இருக்கான்? 8ல இருந்து இன்னொரு 8ஆம் வருஷம்னா என்ன? 16 வயசு. 16 வயசுல 16 வயசு யார் இருக்கீங்க? நீ 16 தானே? 17. சரி, காட் பிளஸ் யூ. சரி, வேகமா. தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 16 வயசுல. ஆமேன் சொல்லலாமா? ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமே. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க 16 வயசுல என்னத்தை தேடி இருப்பீங்க? உங்க 16 வயசுல நீங்க என்ன தேடி இருப்பீங்க? நீங்க யோசிச்சுக்கோங்க. ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோசியா ராஜா 16 வயசுல ஆண்டவரை தேடினான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
ஆமென். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவரை தேடுங்க. எந்த வயசா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை தேடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. 16 வயசுல ஒரு பிள்ளையால ஆண்டவரை தேட முடிச்சதுன்னா உங்க வயசுல நீங்க ஆண்டவரை தேடக்கூடாது? தேங்க்யூ. ஒரே ஒரு ஆமேன் தான் கிடைச்சது. ஆமேன். தொடர்ந்து வாசிங்க. தேட ஆரம்பித்து 12ஆம் வருஷத்தில் மேடைகள் தோப்புகள் 12ஆம் வருஷத்துல என்ன பண்றாரு? மேடைகள் தோப்புகள் சுரூபங்கள் விக்கிரகங்கள் ஆகிய இவைகளை அற்றுப்போகும்படி யூதாவையும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினார். ஆமென். ஹல்லேலூயா. The first thing அவன் சார்ஜ் எடுத்தோன்னு செய்யற ஒரு வேலை சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் வெயிட் பண்ணிருக்கோம்ல, ஒருத்தர் புது ஆட்சி வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க? இப்போ இருக்க ஆட்சி கதறாங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றாங்க. இவங்கெல்லாம் அதுக்குள்ள என்ன செய்ய போறீங்க அப்படி இருக்காங்கல்ல. அந்த மாதிரி இவர் ராஜா ஆவணும்னு செஞ்ச ஒரு விஷயம் சுத்திகரிப்பு. இது எப்போ சொல்லப்பட்டுச்சு? பல நூற்றாண்டுகளுக்கு முன்பதாக, 15 ஜெனரேஷன்ஸ்க்கு முன்பதாக சொல்லப்பட்டது. யோசியான்னு ஒருவன் தாவீதின் குமாரனாக வருவான், அவன் வந்து இந்த மேடைகள் எல்லாம் உடைப்பான், எல்லாம் உடைஞ்சு போகும் பார் அப்படின்னு சொன்னது அன்னைக்கு நிறைவேறுச்சு. ஹல்லேலூயா. சரித்திரம் எழுதப்பட்ட புஸ்தகம் நம்முடைய வேதாகமம். ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் வாசிங்க. அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிபீடங்களையும் விக்கிரக தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி தூளாக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின்பு எருசலேமுக்கு திரும்பினான். முடிச்சிட்டு தான் எருசலேமுக்கு திரும்புறாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? the first thing, தேசம் முழுசும் போய், அந்த நாட்டுக்கு ராஜா தேசம் முழுசும் போய் எங்கெல்லாம் தோப்புகள் இருக்கோ, எங்கெல்லாம் கட்டுகள் இருக்கோ, விக்கிரகங்கள் இருக்கோ, மேடைகள் இருக்கோ, உடைச்சு எல்லாத்தையும் சுட்டரிச்சுட்டு அப்புறமா தான் வராரு பொசிஷனுக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மாத்திரமல்ல 33ஆம் வசனம் வாசிங்க. 33 நிறைய இருக்கு. யோசியா இஸ்ரவேல் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி, எங்கெல்லாம் தேவனுக்கு அருவருப்புகள் இருந்தோ அதையெல்லாம் அகற்றி போட்டு, இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு, ஒவ்வொரு ஜனமும் நல்லா கவனிங்க, ராஜா உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒவ்வொரு ஜனமும் தேவனாகிய பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டு பின்வாங்கவில்லை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? அந்த பின்வாங்குற இருதயம் ஜனங்களுக்குள்ள இல்ல. அப்போ ஒரு ராஜா எப்படி ஜெபிச்சிருப்பான், ஒரு ராஜா எப்படி அந்த ஜனங்களை மேய்ச்சிருப்பான், ஒரு ராஜா எப்படி ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருப்பான், அந்த ஜனங்களை அழகா நடத்தியிருப்பான். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். உங்களை குறித்து அப்படி சொல்லப்படுமா? நான் இந்த மனிதன், இந்த மனுஷி உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த பகுதியில் இப்படி நடக்கலை, அந்த பகுதியில் ஸ்மக்லிங் இல்லை, அந்த பகுதியில் ஒரு ரிவைவலு, அந்த பகுதியில் ஜனங்கள் ஆண்டவரை தேடினாங்க, அந்த சபையில் கர்த்தரை மாத்திரம் அவங்க உண்மையாக ஆராதிச்சாங்க, இல்லை அந்த குடும்பம் முழுசும் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்துச்சு. இப்படி நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் எழுதப்படணும் சரித்திரத்தில். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் இந்த உயிரை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அது ஏதாகிலும் கர்த்தருக்கு செய்யும்படி கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? இயேசுக்காக ஏதாகிலும் செய்யறதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு உயிரை கொடுத்துருக்கிறாரு. இல்லை இன்னைக்கு என்னையோ செத்து போயிருப்பீங்க, இன்னைக்கு கிருபையா உங்களுக்கு ஜீவனை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா கர்த்தருக்காக நீங்க எழும்புவீங்கன்னா, ஆண்டவருக்காக நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்குன்றதுக்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு பின்வாங்கினதில்லை. இதுதான் ரிவைவல். ஆமேன்னு சொல்லலாமா? அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம், அதுக்கப்புறம் எப்படியோ தெரியல, திரும்பவும் பழைய மாதிரி ஆயிட்டாங்க ஜனங்க. ஆனா அவன் இருக்கிற வரைக்கும் ஒருத்தரையும் கை அசைக்க விடல, கால் அசைக்க விடல. அவ்வளோ ஒரு கண்ட்ரோல்ல, அவ்வளோ ஒரு கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியா இருந்தான். எல்லாரும் பெரியவங்களா இருந்திருப்பாங்களே, அவன் மட்டும் வாலிபனா இருந்திருப்பான். ஆமாவா இல்லையா? இப்போல்லாம் வயசு சின்னதாக இருந்தால் மதிக்கிறது இல்லை, பாஸ்டராக இருந்தால் கூட மதிக்கிறது இல்லை, அப்போ பெண்களாக இருந்தால் மதிக்கிறது இல்லை.
ஆண்டவர் வச்சிருக்கிற பொசிஷன் நம்மளால எதையும் மாற்ற முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆண்டவர் யாரை வச்சிருக்காரோ அவங்கள மதிக்க நம்ம கற்றுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருத்தரும் பின்வாங்கதில்லை. இவ்வளோ பெரிய ஒரு எழுப்புதல்ல, இன்னும் நிறையா அவன் செஞ்சான். ஆனால் அவன் வாழ்நாள் முழுசும் ஜனங்களை கரெக்டான வழியில் நடத்துகிற அந்த கிருபையை கர்த்தர் யோசியாக கொடுத்துருக்காரு. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அடுத்த ஜெனரேஷன்லேயும் இந்த எழுப்புதல் பாயுது. ஆமேன்னு சொல்லலாமா? நமக்கு தெரியும் யாருக்கெல்லாம் அந்த எழுப்புதல் வந்துச்சு. தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல், இவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த எழுப்புதல் தீ எரிஞ்சதுனால தான் அந்த அக்கினி அவங்களுக்கு பெருசாக தெரியல. ஏன்னா யோசியா காலத்தில் போட்ட தீ அதை விட பெருசாக இருந்ததுனால தான் அக்கினிக்கு ஓகே ரெடி போகிறோம் அப்படின்னு தைரியமாக போயிட்டாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. அதோட விடலைங்க, அவன் போட்ட தீ யாருக்கெல்லாம் பாஞ்சு தெரியுமா? மொர்தெகாய்க்கு, எஸ்தருக்கு, ஆமேன், எஸ்ராவுக்கு, ஆமேன் சொல்லலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? நெகேமியாவுக்கு, இன்னும் அந்த கூட்ட ஜனங்கள் யாரெல்லாம் எருசலேமுக்கு திரும்ப 70 வருஷம் கழிச்சு கிளம்பி போனாங்களோ ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த எழுப்புதலின் தீ, யோசியா போட்ட எழுப்புதலின் தீ அணையவே இல்லை. இது சரித்திரம். சரித்திரம் படைத்தவர்களே நம்ம படிக்கிறோம். நாளைக்கு சரித்திரம் நம்ம படித்து நம்மளை பேசும் ஜனம். சரித்திரம் நம்மளை பேச வைக்கணும்னா இந்த சரித்திரத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமேன் சொல்ல. If you want to be a history maker, you should know the history first. Hallelujah. ஆமேன் சொல்லலாமா? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பல வரலாறுகள் எழுதப்பட்டிருக்கு வேத புஸ்தகத்தில். எஸ்தர் வரலாறு எவ்வளோ அருமையானதில்லை? அப்போ இவ்வளோ பெரிய தீ, அவ்வளோ எங்கே இருந்தாலும் ஜனங்க ஷாட்ராய் போனாலும் அங்கங்கே தீ குழம்பாக எழும்பிட்டாங்க. அங்கங்கே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தினாங்க. அங்கங்கே கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ கூட நாங்கள் ரட்சிக்கப்பட்டது பாஸ்டர் ஜஸ்டின் பிரபாகரன் அவரோட மினிஸ்ட்ரியில் 3 வருஷம்தான் சர்ச் இருந்துச்சு. ஏசு கிறிஸ்து ஊழியம் செஞ்ச மாதிரி 3 வருஷம்தான் ஊழியம் செஞ்சார். மறிச்சு போயிட்டார். டாக்டர், MBBS டாக்டர். அப்போவே அவர் செஞ்ச ஊழியம், அவர் சர்ச்சில் நான் ஒரு சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு. 3000 ஆத்துமாக்கள். ஆமேன்னு சொல்லலாமா? 3 வருஷத்தில் 3000 ஆத்துமாக்கள் சபையில். ஆமேன். ஃபஸ்ட்டு முதல் வருஷமாக ஒரு 100 பேர், அதை விட கம்மி பேர் இருந்தோம். 150 பேர், அப்படியே ஏறி இன்க்ரீஸ் ஆகி 3 வருஷத்தில் 3000 ஆத்மாக்கள்னா அந்த பாஸ்டர் எப்படி இருந்திருப்பாரு பார்த்துக்கோங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. பயங்கர பவர்ஃபுல் மேன். ஆனால் என்னவோ ஆண்டவர் 3 வருஷத்தில் அவர் எடுத்துக்கிட்டார். ஆனால் இப்போ கூட நாங்கள் எங்கெல்லாம் எங்கள் பழைய விசுவாசிகள் அந்த ரெயின்போ சர்ச் மெம்பர்ஸை பார்க்குறோமோ நாங்கள் ஆச்சரியப்படுவோம். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஊழியக்காரிகளாய் வச்சிருக்கிறார். சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்ட் என்னையே ஆண்டவர் ஊழியக்காரியாக வச்சிருக்கிறார். ஆமேன். ஆனால் ஒவ்வொரு வாரமும் ஸ்டேஜில் மேடையில் நான் தான் காணிக்கை எடுப்பேன். சின்ன குட்டியாக இருப்பேன்ல, நான் தான் போய் காணிக்கை எடுப்பேன். பெரிய பெரிய ஊழியர்கள் இருப்பாங்க, எல்லோரும் அந்த மியூசிஷியன்ஸ் எல்லாருக்கிட்டையும் காணிக்கை எடுக்கிற ஊழியம் கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார். ஆமேன். அன்னைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஊழியக்காரியாய் அவர் சமூகத்தில் வச்சிருக்கிறார். சரித்திரம் உங்களை பேசணும். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? நல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, சரித்திர புஸ்தகம் இது, சரித்திரம் உங்களை பேசணும்னா சரித்திர புஸ்தகத்தை வாசிங்க, அதை கை கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனம், சங்கீதம் 147 15 16 வாசிங்க. சங்கீதம் 147 15 16. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவர் வார்த்தை பூமியில அனுப்புகிறார். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. பஞ்சை போல் உறைந்த மலையை தருகிறார். சாம்பலை போல உறைந்த பனியை தூவுகிறார். ஒரு ஆமேன் சொல்லலாமா? முதல் வசனம் போடுங்க. அவர் வார்த்தை பூமியில் அனுப்புகிறார். ஆமேன் சொல்லலாமா? ஏதான் வேத வசனம், ஆண்டவர் அனுப்பின வார்த்தை. ஆமேன். நம்ம கரத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த வார்த்தை தான் நம்ம பூமியில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறது. சரி, 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? வேகமாக சொல்லுங்கள். வரலாற்றில் வேதாகம புத்தகம். ஆமேன். வரலாற்றில் வேதாகம புத்தகம் என்னெல்லாம் செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் இந்த வேதாகமத்தை பார்த்து தான் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு அனஸ்தீஷியா.
அனஸ்தீஷியா அது முன்னாடி வந்து கண்டுபிடிக்கப்படலை. இதுக்கு முன்னாடிலாம் அனஸ்தீஷியாவுக்கு முன்னாடி ரத்த வெள்ளத்தோட பேஷண்ட் வருவாங்க, அப்படியே எடுத்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அந்த வலி தாங்காமல் நிறைய பேர் வந்து மரிச்சு போயிடுவாங்க. இப்படி தான் வரலாறு. ஆனால் ஒரு மனுஷன் அதை கண்டுபிடிச்சார், அனஸ்தீஷியா. ஆமேன்னு சொல்லலாமா? அவர் எப்படி கண்டுபிடிச்சார்னா ரொம்ப சிம்பிள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் படித்தார். ஆண்டவர் ஞானத்தை அவருக்கு கொடுத்துட்டாரு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எடுத்து வாசிப்போமா ஒரு வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆண்டவர் செஞ்ச ஃபர்ஸ்ட் சர்ஜரி. ஹீ இஸ் அ சர்ஜன். ஆமேன். ஆண்டவர் தான் பெஸ்ட் சர்ஜன். முதல் சர்ஜரி கர்த்தர் தான் செய்கிறாரு. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான், நல்லா தூங்கிட்டான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து இப்போ சர்ஜரி பண்றாரு. டாக்டர்ஸ் கவனிச்சுக்கோங்க, ஃபியூச்சர் டாக்டர், பிரசன்ட் டாக்டர்லாம் கவனிச்சுக்கோங்க. அப்போ என்ன சர்ஜரி நடக்குது? விலா எலும்பு எடுக்கிறாரு. அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். சதையினால் அடைக்கிறாரு. இது சர்ஜரியா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ விலா எலும்புலேருந்து ஒன்று எடுக்கிறாரு. அது உடச்சி தான் எடுத்திருப்பாரு. அங்கே வந்து சதையினால் மூடிட்டாரு. தேவனாகிய போதும் அதில் அந்த விலா எலும்பு எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்குறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். இதை படித்தோன்னே இவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கேன். ஏன்னா அவர் டாக்டர். ஞாபகம், ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்து அனஸ்தீஷியா கண்டுபிடிக்க கிருபை கொடுத்தார். நல்ல தூக்கம். அனஸ்தீஷியானா அவ்வளோதான். ஓவர் டோஸ் ஆயிடுச்சுன்னா ஒரேடியாக போயிடுவாங்க. அதனால் கரெக்டாக இருக்கணும். அதுக்குன்னு ஒரு தனி டாக்டர் இருக்காங்க. அனஸ்தீஷியா கொடுத்து பேஷண்ட்டுக்கு கரெக்டாக இப்போ வலி இல்லாமல் ஆப்ரேஷன் முடிய எல்லா காரியங்களை கண்டுபிடிக்க கர்த்தர் கொடுத்த ஞானம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சரித்திரத்தில் இது பொறிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னொருத்தர் ஒன்று கண்டுபிடிச்சார் பாருங்க. அப்போ வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டுருக்கு. யுத்தம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்க சமயத்தில் இவங்க அமெரிக்காவிலேருந்து அனுப்புகிற இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகி வெடிக்க மாட்டேங்குது பாம்பு. ஏன்னா நல்லா அந்த டைம் வந்து பனிக்காலம். அதனால் இன்னொன்று இப்போ இருக்க மாதிரி மொபைல் ஃபோன் அந்த வசதியெல்லாம் அப்போ கிடையாது. சேட்டலைட் வசதியெல்லாம் அந்த அளவு கிடையாது. ஆனால் ஃபோன் பண்ண முடியல. எல்லாம் கிரவுண்டெல்லாம் வெடிச்சிருச்சுன்னா பாம்பு வெடிக்கிற இடத்துல அந்த கட்டாயிடுச்சு. என்ன சொல்கிறது, இணைப்புகள்லாம் கட்டாயிருச்சு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க வந்து எப்படியாவது இதை சக்ஸஸ் பண்ணணும்னு வெறித்தனமாக அப்படியே போர் நடந்துக்கிட்டு இருக்கு. உலகமகா யுத்தம்னா பார்த்துக்கோங்க. உலகத்திலேயே யுத்தம் நடக்குது. இப்போவும் 3ஆம் உலகமகா யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி உலகத்திலே யுத்தம் எல்லா நாட்டுக்கும் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. எவன் எங்கே பாம்பு போடுவான்னு தெரியாது. அந்த ஒரு சூழ்நிலை, பதற்றம், ஜனங்கள் எல்லாம் ஒரு பதற்றம். இப்படி இருந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் பைபிள் வாசிக்கிட்டு இருக்கும் போது, ஜென்ரல் அவர் வாசிச்சுக்கிட்டு இருக்கார், அமெரிக்கன் ஆர்மி மேன். அவர் வாசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வசனம் எடுத்து வாசிப்போம். யோபு புஸ்தகம் 28, 22, 23. யோபு 28, 22, 23. வேகமாய். நாசமும் மரணமும் நாங்கள் இது இல்லையே. அப்போ 28 இல்லையோ? 27 பாருங்க. அவர் இவைகளை 38 மன்னிச்சிருங்க. 38 38, 22, 23. உறைந்த மலையின் பண்டசாலைகளுக்குள் நீ பிரவேசித்தாயோ? கல்மலையில் இருக்கிற பண்டசாலைகளை பார்த்தாயோ? இது கர்த்தர் யோபுட்ட கேட்கிற வார்த்தை. அடுத்த வசனம். ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி நான் அவைகளை வைத்து வைத்திருக்கிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஒன்றும் உங்களுக்கு புரியல. இதே மாதிரி தான் அவர் திரும்பி படித்து பார்த்துருக்காரு. ஆமேன். முதல் வசனம் பாருங்க, 22 வசனம் வாசிங்க. உறைந்த மலையின் பண்டசாலைக்குள் அப்படின்னா என்ன? உறைந்த மலைனா ட்ரைட் ஐஸ். அது என்ன சொல்றது? பனிக்கட்டி இருக்கிற இடத்துக்கு நீ போய் பார்த்துருக்கியா? அதுக்குள்ளே போயிருக்கியா? அதெல்லாம் கேட்குறாரு ஆண்டவர். கேட்டுட்டு, எதுக்கு நான் பனிக்கட்டி வச்சுருக்கேன் தெரியுமா? ஆபத்து காலத்திலும் யுத்த காலத்திலும். அடுத்த வசனம் போடுங்க. ஆபத்து வருங்காலத்திலும் கலகமும் யுத்தமும் வருங்காலத்திலும் பிரயோகிக்கும்படி, அதை யூஸ் பண்றதுக்காக அந்த ஐஸ் கட்டியெல்லாம் நான் வச்சிருக்கேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆமேன்னு சொல்லலாமா? இதை பார்த்தோன்னே அவர் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. யோசிச்சு புதுசாக ஒரு இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. பாம் எல்லாத்தையும் ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு
ஒரு பெட்டி செஞ்ச ஐஸ் பெட்டி, அதுக்குள்ளே ஐஸ் எல்லாம் போட்டு பாலித்தீன் கவரில் பாம் போட்டு டைட் பண்ணி நல்லா டைட்டாக சீல்டு பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. ஐஸை வச்சு அனுப்பிட்டாங்க. ஐஸு வச்சு போன பெட்டி எல்லாம் கரெக்டாக வெடிச்சிருச்சு. எல்லாம் எதுவும் பதத்து போகலை, எல்லாம் பாம் எல்லாம் கரெக்டாக வெடிச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 2வது உலகமாக யுத்தத்தில் அமெரிக்கா ஜெயிச்சிருச்சு, இஸ்ரேல் ஜெயிச்சிருச்சு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அமெரிக்கா அதோட ஐக்கிய நாடுகள் எல்லாம் ஜெயிச்சிருச்சு. ஆமேன். அதோட யுத்தம் முடிஞ்சிச்சு. அப்போ ஆண்டவர் இந்த ஞானத்தை அவருக்கு கொடுத்துருக்கிறாரு. இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பல ஞானிகள், விஞ்ஞானிகள் எல்லாருமே இஸ்ரவேலர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? எல்லா வேதத்துலேருந்து எடுத்தவங்க. முதல் மனுஷன் நிலாவில் கால் பதிச்ச மனுஷன் யார் சொல்லாதீங்க, குட்டி பசங்க யாராவது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு மேன் நீ சொல்லுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங். கிளாப் பண்ணலாமா தம்பிக்கு? நீல் ஆம்ஸ்ட்ராங். அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் போயிருக்க வேண்டியது, ஆனால் அவருக்கு பதிலாக இவர் இறங்கிட்டார். அவர் கொஞ்சம் பயந்தாராம் இறங்குறதுக்கு, அதனால் அடுத்த ஆள் இறங்கிட்டாங்க. அது நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆமேன்னு சொல்லலாமா? சீனியாரிட்டி பிரகாரம் வேற ஒருத்தர் போயிருக்க வேண்டியது, அவர் பேர் மறந்துட்டேன் நான், பிலிப்போ சம்திங் இருக்கும். ஆனால் இவர் இறங்கிட்டார், நீல் ஆம்ஸ்ட்ராங். இறங்கி அவர் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? பைபிளில் எடுத்து 23ஆம் சங்கீதம், தாவீது எழுதின சங்கீதத்தை அங்கே நிலாவில் முதல் வாசிச்சார். ஆமேன்னு சொல்லலாமா? அங்கே சிலுவை கொடியை நட்டு அவங்களோட தேசிய கொடியை நட்டுட்டு வந்திருக்கார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். வரலாற்றில் வேதாகம புஸ்தகங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா பல வரலாற்றுகளை பார்த்தது வேதாகம புஸ்தகம். இந்த வேதத்தில் இருக்கிற காரியங்கள் பல வரலாற்றுகளை நினைப்பூட்டுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? 3வது என்ன பார்க்க போகிறோம்? இது ரொம்ப 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 முக்கியமானது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஒரு பாட்டு ஒன்று பாடலாமா? வேதத்தில் உள்ள அதிசயம் அனைத்தும் தெரியுமா? நன்று புரியும்படி. சரி, வேற சாங். வேதம். சரி, பாடுங்க ஒரு சாங். உறுதியானது உங்க வசனம் மட்டும்தான், இறுதியானது உங்க வார்த்தை மட்டும்தான். கரங்களை தட்டி. உறுதியானது உங்க வசனம் மட்டும்தான், இறுதியானது உங்க வார்த்தை மட்டும்தான். எதுவுமே நிலையில்லாத உலகில் உங்க வார்த்தை மட்டும் நிலைச்சு நிக்குதையா. எதுவுமே நிலையில்லாத உலகில் உங்க வார்த்தை மட்டும் நிலைச்சு நிக்குதையா. உங்க வார்த்தை மட்டும் நிலைச்சு நிக்குதையா. உம்முடைய வார்த்தை மட்டும் நிலைச்சு நிக்குதையா. உறுதியானது உங்க வசனம் மட்டும்தான், இறுதியானது உங்க வார்த்தை மட்டும்தான். உறுதியானது உங்க வசனம் மட்டும்தான், இறுதியானது உங்க வார்த்தை மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. வேதாகமம் வந்த வரலாறு இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆமென் சொல்லலாமா? ரொம்ப சின்னது தான், நான் சின்னதாக சொல்கிறேன். இட்ஸ் பெருசு, ஆனால் சின்னதாக சொல்கிறேன். ரொம்ப வருஷமாக வேதாகமம் கொடுக்கப்படலை, வரலை. ஆமென். வேதாகமம் வந்து பல 1000 வருஷம், 1400 அதாவது 3 என்னவோ ஒரு வருஷத்தில் தான் மார்ட்டின் லூத்தர் கிங் பிறந்தார். ஆமென். அவர் ஒரு ப்ரீஸ்ட்டு, அதாவது அப்போ ஒரே ஒரு சர்ச் தான், ஆர்சி சபை மட்டும்தான், ரோமன் கேத்தலிக். ரோமன் இப்போ வச்சுருக்காங்களான்னு தெரியல, கேத்தலிக் மட்டும்தான் அப்போ கேத்தலிக்கில் இருந்து தான், கிறிஸ்டின்னாலே கேத்தலிக், அவ்வளோ ஒரே ஒரு இதாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி கதையெல்லாம் நிறையா இருக்குது. கான்ஸ்டான்டினோப்பிள் வந்தார், அவர் வந்த பிறகு தான் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் ஆச்சு. அது வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்தவர்களாக இருந்தாங்க. பவுல் இப்படி ஆண்டவர், இப்போ நம்ம ஊருக்கு வந்த தோமா, இப்படி எல்லா ஊர்களுக்கும் போன அப்போஸ்லர்கள், அவங்களுக்கு கீழே இருந்த ஆட்கள் எல்லாம் போய் அங்கங்கே போய் 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 பரவி 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 ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. அதெல்லாம் தாண்டி கான்ஸ்டான்டினோப்பிள்ன்ற ஒரு பெரிய அரசன் இங்கிலாண்டில் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டான். அந்த ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் எல்லாரும் கிறிஸ்டியன்
கிறிஸ்டினா மாறினாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இது வரலாறு. ஹல்லேலூயா. ஹிஸ்ட்ரி, சரித்திரம் இதான். இப்படி இருந்த காலத்தில் இப்போ என்னாச்சுன்னா, பைபிள் பிரீஸ்டுக்கு மட்டும்தான், அதாவது போதகர்களுக்கு மட்டும்தான் பைபிள், சராசரி ஜனங்களுக்கு பைபிளே கிடையாது அப்படின்ற ஒரு சட்டம் அங்கே இருந்துச்சு. ஏன்னா இது பரிசுத்த புஸ்தகம், யாரும் தொடக்கூடாது, ஊழியக்காரன் மட்டும்தான் தொடணும் அப்படின்னு இருந்துச்சு. இன்றைக்குமே அப்படி நிறைய பேர் வீட்டில் இருக்குது. நாங்கள் ரொம்ப வருஷமாக பேர் கிறிஸ்தவங்களாக தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் ஒரே குண்டு பைபிள் ஒன்று இருக்கும் பெருசாக, அது ஷோகேஸில் இருக்கும், யாரும் தொடக்கூடாது. என்னைக்காவது க்ளீன் பண்ணும்போது தூசி தட்டி அதை க்ளீன் பண்ணுவோம். தூசி தட்டினா பொட்டன் தூசி வரும், ஏன்னா திறந்ததே இல்லை ரொம்ப வருஷமாக. எங்கள் வீட்டுக்கு சாமியார் வருவார், வந்தார்னா அந்த பைபிள் எடுத்துக்கொண்டு அங்கே கொடுப்போம். அவர் தான் வாசிப்பார், கொண்டு போய் அங்கே வச்சிடணும். அப்படி தான் ரொம்ப வருஷம் பழக்கம். கர்த்தர் கிருபையாக எங்களை ரசிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. ரசித்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரை கண்டு கொண்டோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே மாதிரி அந்த காலங்களில் ப்ரீஸ்ட் மட்டும் தான் படிக்கணும். அப்போது ஒருத்தர் வந்தார், அவர் தான் மார்ட்டின் லூத்தர் கிங். அவர் படிச்சுட்டு சொல்கிறாரு, இதுக்கும் வார்த்தைக்கும் நடைமுறைக்கும் சம்மதமே இல்லையே, என்னை போல் ஒரு தேவனை உருவாக்க வேண்டாம், நீ சிலை வழிபாடு பண்ணாதான்னு பைபிளில் இருக்குது, ஆனால் நீங்கள்லாம் சிலை வழிபாடு பண்ணுறீங்களே அப்படின்னு ஒன்று ஒன்றா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ரெண்டாக பிரிஞ்சுது. அது ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனால ப்ரொட்டஸ்டாண்ட் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ரெண்டாக பிரிஞ்சுது, பாதி பேர் இங்கே பாதி பேர் அங்கன்னு. அப்படியே சரித்திரத்தில் கிறிஸ்டியானிட்டியை ரெண்டாக பிரித்தவர் மார்ட்டின் லூத்தர் கிங். ஆமேன். அவர் இல்லைன்னா அந்த பைபிள் நாலேஜ் யாருக்குமே வந்திருக்காது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது அவர் பிறந்தது தான் 62 இயர்ஸ் தான் அவர் பணி செய்திருக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் மகிமையான பணியை ஆண்டவர் செய்யும்படி அவர் கிருபை கொடுத்தார். ஆமென். இவர் போன பிறகும் எல்லாருக்கும், சாமானியர்களுக்கு பைபிள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கப்படலை. பைபிள் பிரிண்டிங் இஸ் அஃபென்சிவ் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. எங்கன்னா இங்கிலாந்துலேயே. ஆமேன்னு சொல்லலாமா? உலகத்துக்கே வார்த்தையை கொடுத்த இங்கிலாந்துலேயே பைபிள் பிரிண்டிங் அஃபென்சிவ் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு மனுஷன், வில்லியம் டிண்டேல் அப்படின்ற ஒரு மனுஷன் பைபிளை பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆமேன்னு சொல்லலாமா? அது சட்ட விரோத செயல். சட்டம் சொல்லுது பைபிள் பிரிண்ட் பண்ணக்கூடாது. அவர் பிறந்த வருஷம் பாருங்கள், 1494 to 1536. 1536 அக்டோபர் 6 அவருக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. ஏன்னா இவர் பைபிள் பிரிண்ட் பண்ணுறாருன்ற குற்றம். என்ன ஒரு குற்றம் பார்த்தீங்களா? என்ன மரண தண்டனை தெரியுமா? இப்படி எல்லாம் ஊர் ஜனமே நிற்கிற போது கட்டி வச்சு, பின்னாடி கையை கட்டிட்டு நிற்கிற இடத்துல கீழே கட்டையை போட்டு உயிரோடு எரிச்சு விட்டாங்க. உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்க பைபிள் சாதாரணமாக வரலங்க, பல இரத்த சாட்சிகள். ஆமென். அவர் உயிரோடு எரிச்சிட்டாங்க. உயிரோடு எரிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லார்ட் லெட் த ப்ளீஸ் ஓப்பன் த ஐஸ் ஆஃப் த கிங் ஆஃப் த இங்கிலாந்து அப்படின்னு சொன்னார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அவர் சொன்ன சாகிறதுக்கு முன்னாடி சொன்ன கடைசி வார்த்தை, ஆண்டவரே ஜெபம். இவங்களெல்லாம் நீங்கள் தண்டிங்கன்னு ஜெபிக்கல, ஆண்டவரை போல் கண்களை தரங்க ஆண்டவரே உங்கள் கண்கள்ன்னு சொல்லிட்டு ராஜாவோட கண்களை தரங்கன்னு சொன்ன பிறகுதான் ஆண்டவர் ராஜா கண்ணை திறந்து ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ கிங் ஹென்றி 8 அப்படின்னு ஒரு ராஜா வந்தான். அவன் எல்லாருக்கும் பிரிண்ட் பண்ணி எல்லாம் பைபிளில் கொடுங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டான். ஆமேன்னு சொல்லலாமா? 15ஆம் நூற்றாண்டு தான். அதில் தான் என்ன சொல்கிறது, 1500 தான் பைபிள் எல்லார் கையிலையும் கிடைக்கப்பட்டது. ஃபஸ்ட்டு நியூ டெஸ்டமெண்ட் 1526 1526 தான் முதல் நியூ டெஸ்டமெண்ட் பைபிள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அதுக்கப்புறம் தான் அது இவர் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கார். யார்? வில்லியம் டிண்டேல். அதுக்கப்புறம் பெரிய பைபிள் எப்போ கிடச்சிதுன்னா 1611 தான் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் கிடைச்சிச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? 1600 இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து 1600 ஆண்டுகள் யார் கையிலையும் பைபிள் இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த விலையேற பெற்ற பொக்கிஷம் இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா அதற்குரிய மரியாதையை நீங்க செலுத்துங்க. ஆமேன்னு சொல்லலாமா? இப்படி அநேக சாட்சியா மறிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்ல இந்த பைபிள் யாரு இது பண்ணாருன்னா, தரங்கம்பாண்டியில இறங்கினாரு. யாரு? சீகன் பால் இருக்காரு பாருங்க. சீகன் பால் இறங்கின முதல் இடம்
தரங்கன் பாடி அங்கே வந்து இறங்கி அவர் எழுதி மொழிபெயர்த்தது தான் தமிழாக்கம். ஆமேன்னு சொல்லலாமா? பல டெஸ்ட் எல்லாம் மாறி போய் போய் அது வந்து கடைசியாக 1706 சீகன் பால் தரங்கம்பாடிக்கு வராரு. ஃபஸ்ட்டு பைபிள், தமிழ் பைபிள் எங்கே இப்போ வந்துச்சுன்னா 1850 நம்ம கைகளில் முழு தமிழ் பைபிள் முதல் தமிழ்நாட்டில் இந்திய தேசத்தில் அச்சடிக்கப்பட்ட புஸ்தகம் நம்ம தமிழ் பைபிள். ஆமே, நல்லா தான் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? தமிழ் வேதம் வந்த வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அநேக சபையில் அது சொல்லி கொடுக்கறது இல்ல. பைபிள் எப்படி நம்ம கையில கிடைச்சிருக்கு? இந்த வேதாகமம் சாதாரணதுல, இந்த வேதாகமம் வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து எப்படி ரத்தம் சிந்தினாரோ அதே போல அநேகருடைய ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து சிந்தின மாதிரி இல்லை. இயேசு கிறிஸ்து எல்லா ரத்தத்தையும் சிந்தினாரு, பாவம் இல்லாத குற்றம் இல்லாத ரத்தத்தை சிந்தினாரு. ஆனா மனிதர்கள், தேவ ஊழியர்கள், எத்தனையோ மிஷினரிகள் தங்களுடைய ரத்தத்தை சிந்தி கையில கிடைக்கப்பட்ட புத்தகம் பரிசுத்த வேதாகமம். ஆமேன்னு சொல்லலாமா? இந்த வேதாகமத்தை அற்பமாக நினைக்காதீங்க. இது விலையேற பெற்றது. உங்கள் வாழ்க்கையை மாற்றும், சரித்திரத்தை மாற்றும், சரித்திரத்தை எழுதுகிறவர்களாய் உங்களை வைக்கும். உங்களை குறித்து சரித்திரமும் எழுதப்படும், உங்களை குறித்து சொல்லப்படும், வசனிக்கப்படும். நம்மை குறித்து வசனிக்கப்படுகிற நாட்கள் வரும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? ஒரு வில்லியம் டிண்டேல் பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு மாற்றத்தை தேசங்களில் கொண்டு வந்தார். ஆமேன். அப்போ பைபிளே சாமானிய மனுஷனுக்கு கிடைக்காத காலத்தில் எல்லா மனுஷனுக்கும் வேதம் முக்கியம், வேதம் அவசியம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது வேதம்ன்றதை அறிஞ்சு வரலாற்றில் கஷ்டப்பட்டு இந்த வேதாகமத்தை நம்ம கரங்களில் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு சேர்த்த அந்த ஊழியர்களுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செய்து இன்னைக்கு இங்க கையில நம்ம பைபிள் வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம் ஆண்டவருக்காக? இன்னைக்கு ஸ்டைலா நம்ம எடுத்துட்டு போற ஒரு வேத புஸ்தகம் ஒவ்வொன்றும் ரத்தம் சிந்தி வந்தது. எனக்கு வேத புஸ்தகத்தை வச்சிருக்க நாம கர்த்தருக்காக என்ன செய்யறோம்? ஏதாவது ஒரு ஊழியமாவது ஆண்டவருக்காக செய்றீங்களா? இவ்வளவு வருஷம் ஆண்டவர் உங்களை நடத்தினாரே, காப்பாத்துறாரே, வழி நடத்துறாரே. எத்தனை தேவ மனிதர்கள் உயிரை கூட பணைய வச்சு கர்த்தருக்காக பணி செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு ஜீவனோடு சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு என்ன நடத்துற கர்த்தருக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன்னு யோசிப்போமா? வேதாகமம் அந்த வரலாறு ஒரு மனுஷனை உயிரோட எரிச்சு கொள்றாங்கன்னா வேதாகமத்தை உங்க கையில கொடுக்க கூடாதுன்னு பிசாசு அவ்வளவு வெறித்தனமா போராடி இருக்கு. ஆனா நம்ம கைகள்ல வேதத்தை கொடுக்கறதுக்கு கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த காலகட்டத்துல நாம பறக்கணும்னு ஆண்டவர் எழுதி வச்சதுனால இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்துல வாழ்றோம். நாளைக்கு இது சரித்திரமாய் மாறணும்னா கர்த்தருக்காக செய்யுங்க, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுங்க. வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. அது இயேசுவுக்காக நீங்க என்ன செய்தீங்களோ அதை மாத்திரம்தான் பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். வேறு எதையுமே இந்த உலகத்திலே விட்டுட்டு போக வேண்டியதுதான். இந்த உலகத்துல விட்டுட்டு போக வேண்டியதுக்கே உங்க நேரத்தை முழுசும் கொடுக்குறீங்களே, பரலோகத்துக்கு போறதுக்கான நேரம் எங்க? எத்தனை விதமான ஊழியங்கள் சபையில நடக்குது. ஃபாஸ்டிங் பிரேயர், உபவாச ஜெபம், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி, வில்லேஜ் மினிஸ்ட்ரி, சிறுவர் ஊழியம், திறப்பின் வாசல் ஜெபம், பல ஊழியங்கள் சபையில நடக்குது. ஒன்றுக்கும் நான் வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வந்துட்டு போவேன்னு நினைக்கிற காரியம் நியாயமா? சிந்திப்போமா? இந்த வேத புஸ்தகத்தை கையில வச்சிருக்க நீங்க வேதத்தை படிக்க மறந்தது என்ன? வேதத்தை கை கொள்ள மறந்தது என்ன? வேத வசனம் உங்களுக்கு உங்க கைகள்ல ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா அதற்கு வேல்யூ பண்றதுக்கு ஆண்டவர் கிருபை தருவாராக. தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா?
உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஜீசஸ். Thank you, Holy Spirit. சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். Thank you, Father. வரலாற்றினையே இரண்டாய் பிரித்த அதிசயமானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேனினிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. நீங்க வந்துட்டதால பாவம் போச்சு, கவலை எல்லாம் போயே போச்சு, சாபங்கள் எல்லாம் மறைஞ்சு போனதே. தேவன் பரத்தில் இருந்து இறங்கி வந்தீர், மனிதனாக மாறி இங்கு அடிமை என்னையும் மீட்டு கொண்டீர். நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை புகழுவேன், தினம் நன்றி சொல்லி அன்பை பாடி உம்மை வணங்குவேன். என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. என் இம்மானுவேல் நீரே, நீர் என்னோடு இருக்கின்றீரே, இனி என்னாலுமே உம் நாமமே பாடி போற்றுவேனே. வரலாற்றினையே இரண்டாய் பிரித்த அதிசயமானே, புவி மீட்டிடவே மண்ணில் வந்தீரே. தேனினிமையிலும் இனிமையான அழகியவானே, பேரொளியில் என்னை நடக்க செய்தீரே. பரிசுத்த தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் மேல உங்க தெய்வீக மகிமை நதியாய் பாய்வதாக. ஆண்டவரே, வார்த்தையும் வரலாறும் என்பதை கற்றுக்கொள்ள உதவி செஞ்சீங்களே. இந்த வெளியேற பெற்ற வார்த்தைகள் வசனங்கள் எங்க கரத்துல கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு ஆண்டவரே. எவ்வளவு நபர்கள் இதற்காக மரிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் தங்க உயிரை கொடுத்துருக்காங்க, ரத்தத்தை சிந்திருக்காங்க, வாழ்க்கை ஃபுல்லா அதை விதைச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வேத வசனத்தை நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. எங்க வாழ்க்கையில அதை அப்பியாசிக்க, எங்க வாழ்க்கையில அதை நேசிக்க, அந்த வேத வசனத்தின்படி நாங்க நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. கற்றுக்கொள்ள கிருபை கொடுத்தீங்க, நன்றி. அது போலவே நாங்க நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. கட்டளைகளை, பிரமாணங்களை, கற்பனைகளையும் கை கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. சமூகத்துல தாழ்த்துக்கிறோம். நீங்க பெருக, நாங்க சிறுக எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.